அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்ககிட்ட இருக்கு. என்ன அவங்க சும்மா விட்டுருவாங்களா? உன் புள்ள கிட்ட பண்ணா உன் புள்ள கிட்ட நாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணா நீ கம்மியா? பசங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன வயசு? 17 வயசு 18 வயசு பையன். ஏன்பா அவங்க சொல்றாங்க அவங்க பையன் மாறி நீன்னு. அவங்க இவ்வளவு பிரச்சனை தப்பு தப்பா அவங்கள பத்தி பேசுறாங்கல்ல. உங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க அவங்கள அவங்க வீட்டுக்குள்ள இருக்கல நீ. அவங்க வீட்டு உள்ள இல்ல எங்க இந்த பாத்ரூம் போய் கேளுங்க. யாரு வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் தங்கச்சி யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம் குள்ள போற? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? சின்ன குழந்தைமா அவன் தெரியாதனமா ஏதாவது பண்ண நீங்க திருத்தி அனுப்பணும்ல. நீதான் ஒத்து வரவே வராது. அம்மா பையன் மாதிரி நீங்க அந்த அவங்க பையன் இந்த தப்பு பண்ணி தான் நீ கவனிச்சிருப்பீங்களா மேடம்? வேற எங்கேயோ பண்ணிட்டு இருந்தான் அவங்க பையன் இதே வயசுல இதே மாதிரி லேடிஸ் கிட்ட இருந்தா. உங்களுக்கு நேர்ல பார்த்ததான் எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அசிங்கமா சொல்லிடுறாங்க என் பையனுக்கு மாத்திரை போட்டு வச்சுட்டு இவனை பக்கத்துல படுக்க வச்சிடலாம். அசிங்கமா சொல்லிடுறாங்க. எதுக்கு தொடர்புல இருக்கீங்க? நாங்க மேடம் தொடர்புல இருக்கோம். அப்படியே உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருந்தாங்க. சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம், அவனுக்கு ஒன்றும் 18 வயசு இல்ல. அப்ப அதான் 45 வயசு சொல்லிட்டல எனக்கு. அதான் ஊரெல்லாம் சொல்லணும் வரிய. நீங்க எல்லாம் குமரி, நான் கேள்விதான் விடு. துணிலாம் கைட்டு போட்டு நின்று வா என் கூட வந்து படுக்கிறாரு. பேச மாட்டேன் மேடம். அவன்கிட்ட சொல்லமா? அவன்கிட்ட பேச மாட்டேன். அவன்கிட்ட வேற என்ன மேடம் சொல்ல சொல்றீங்க? அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்ககிட்ட இருக்கு. காட்ட வேண்டியதானே? இருக்கு காட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறான். அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன அவங்க சும்மா விட்டுருவாங்களா? உன் புள்ள கிட்ட பண்ணா உன் புள்ள கிட்ட நாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணா நீ கம்மியா? நான் பண்ண தப்பு நீ பாத்தியா? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. நீ காலையில பாத்தியா? வீட்ல இருந்தான். காலையில வீட்ல என் வீட்டுல வந்தா அவன். ஆமா. ஐயோ ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் உங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ஏன் வீட்டுல சேர்க்கறீங்க? துரத்தி விடுங்க. உங்க அம்மா இருக்காங்க, உங்க பெரியம்மா இருக்காங்க, ஏன்டா என்கிட்ட வர சொல்லுங்க. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அந்த மார்க்கெட்டே ஃபுல்லா தெரியும் மேடம். அவங்க கடை போட்டுக்கிறாங்க. இல்லம்மா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அவங்களே நம்புறேன். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு ரெண்டையோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் உங்களை நம்பல. சரி கரெக்ட் தான். சரிங்க. அவங்கள தான் நான் நம்புறேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க என்னோட பையனோட வயசு, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? சோலி முடிச்சு. அதுதான். சரி, இப்போ என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளான் இல்ல மேடம். அந்த பையன் அவங்களோட அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சுடுங்க மேடம். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பசங்க தப்பு பண்ணா நம்ம கண்டிக்கணும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. பசங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன வயசு? 17 வயசு 18 வயசு பையன். அவனுக்கு அம்மா இல்ல, அக்காவும் இறந்துட்டாங்க. அந்த இதுல இருந்திருப்பான் அவன். ஆமாங்க மேடம். அப்ப நம்ம ஆதரவு கொடுத்துட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஜாகிரதையா இருந்திருக்கலாம். நாங்க இருக்கிறோம். ஏன் மேடம் இவங்களுக்கு 3 பசங்க இருக்குது மேடம். 2 கண்ணு தெரியாத பொண்ணுக்குது, வயசு வந்த பொண்ணுக்குது. என்னடா செல்லம் குழப்புற? 22 வயசுல 22 வயசு பொண்ணுக்குது. 20 வயசு பையன். வாங்க தம்பி. சிக்கிட்டான் உங்களுக்கு பையன் சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஏன்பா அவங்க சொல்றாங்க அவங்க பையன் மாறி நீன்னு. அவங்க பேரை அவங்க கையில எதுக்கு பச்சை குத்துன? பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. அத எப்போ குத்துணும்? எதுக்கு குத்துன அப்படி? சும்மா குத்தணும். கடையில எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒன்னால. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். பண்ண அப்படி உங்க அம்மா பேர் கையில குத்துறது இல்ல அக்கா பேரை குத்துறது? சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன், நல்லா உட்காரு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இவ்வளவு பிரச்சனை தப்பு தப்பா அவங்கள பத்தி பேசுறாங்கல்ல. உங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க அவங்கள பத்தி எத்தனை பேர் தப்பா பேசுறாங்க? உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உன்னால தானே பிரச்சனை உங்களுக்கு. ஏன் போன? உங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினா சும்மா விட்டுருவியா? கையில மாட்டின கீழக்கு அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. காலையில எங்க இருந்தா? என் தங்கச்சி போன் பண்ணிச்சு மேடம். அதுதான் நான் வந்தேன். எங்க தங்கச்சி எனக்கு போன் பண்ணிச்சு மேடம். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கல நீ? அவங்க வீட்டு உள்ள இல்ல எங்க இந்த பாத்ரூம் போய் கேளுங்க. யாரு வீட்டு பாத்ரூம்? யாரு வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் தங்கச்சி யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் அவங்களே எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போற? உங்க வீட்ல பாத்ரூம் இல்ல? உங்க வீட்ல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. யாரு வீட்டு புள்ளைய யார் அதிகாரம் பண்ணுறது? ஏமா நான் ஏன் மேடம் அதிகாரம்? அவன் அதிகாரம் பண்றீங்க. அவங்களுக்கு எவ்வளவு வயத்தறிச்சல் இருக்கும்?
யார் அவங்களுக்கு ஆமா, மத்தவங்க வயிற்று எச்சில கொட்டி தான் அவங்களுக்கு பழக்கம். எத்தனை பேர் வாழ்க்கை இரு, கெடுத்து இருமா, என்னம்மா? நாம இருங்க, என் பேர் வாழ்க்கை நானும் கெடுத்து வரோம். இருங்க, என்ன சொன்ன சொன்ன மாதிரியா நீ என் பொண்ணு புள்ள வச்சிருக்கிறல்ல உனக்கு வரும் நிலைமை. அதான் சொல்றேன்ல உனக்கு நிலைமை வரும். சரி எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அவங்க அக்கா இல்ல, உயிரோட இல்ல. அவங்களுக்கு எவ்வளவு வயசு சொல்லு. ஒண்ணுமே இல்ல மேடம், அசிங்க அசிங்கமா சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா? அப்ப நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். இந்த பிரச்சனையே இருக்கல, எந்த பிரச்சனையும் இருக்கல உங்களுக்குள்ள. என்ன பிரச்சனை இல்ல. என்ன உங்க ரெண்டு அவங்க பேரும் தூத்தி விட்டுது அவங்க தான் மார்க்கெட்ல முதல்ல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அவன் கையில பச்சை குத்துவான். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா எல்லாம் சும்மா இருக்கணும். என்னமா நியாயம்? யோ பேசு, பேசியா, பேசா. இதே நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். உங்க ஃப்ரெண்டு தானே, பழகி இருக்கீங்கல்ல. அம்மா, உங்க வீட்டு பையன் எப்படி பண்றான்? யார் மேடம்? நீ பேசாத, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மான்றில ஒரு துணி எடுத்து குடுத்துருப்பாங்க கேளுங்க மேடம். இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இறுக்கி நிற்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ. அம்மா சொல்றல, நீ எடுத்து கொடுக்க வேண்டியதானே, வேலைக்கு போறல. நீ எடுத்து கொடுத்திருக்கியா அவங்களுக்கு? கேளுங்க மேடம். சோறு போடலாம் உனக்கு அவங்க அம்மா. வீட்ல இருக்கும்போது அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. யார் வீட்ல இருக்கும்போது கேளுங்க மேடம். சோறு போட்டாங்களா 200 இல்லையா? ரூபாய் கொடுப்பேன். சோறு சாப்பாடு 200 போட்டாங்களா ரூபாய் இல்லையா? கொடுப்பேன் மேடம். 200 ரூபாய் கொடுப்பேன் அந்த கேளுங்க. மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது நீ. யா அம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மேனகா மேம். மேனகா. நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்லணும், உங்க பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இத பாரு, உங்க வீட்டு பையன் என் பேரெல்லாம் கையில எழுதி இருக்கான், இதெல்லாம் தப்பா இருக்கு, கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிருக்கணும். தற்கொலை பசங்க சொன்னீங்களா? அவங்க அடிக்க வைக்காம சொல்ற மாதிரி நடந்து நாங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க கடையான வந்து. எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் தான் மேடம் பிரச்சனை பண்ணேன். நான் சொன்னேன் மேடம் உங்ககிட்ட. பாஸ் என்ன மயிறு? சின்ன குழந்தைமா அவன் தெரியாதனமா ஏதாவது பண்ண நீங்க திருத்தி அனுப்பணும்ல. நீ தான் புத்தி போய் சொல்லணும். உனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அவமானம்ல அது. மேடம் நீ அடி எதுக்கு அவங்க வீட்டுக்கு சும்மா போன? நடந்து போயிட்டு நீ இருக்கேன். எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? காலைல போனதை விடு மேடம். அதை சும்மா எப்படி விடுவாங்க? விட மாட்டாங்க. நீ ஒத்து வரவே வராது. அம்மா பையன் மாதிரி நீங்க அந்த பையனுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். நீங்க தான் திட்டி அனுப்பணும். பண்ணாதப்பா, உனக்கு நல்லது இல்லைன்னு நீங்க தான் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும் அவங்களோட. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. சின்ன பசங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டா இருக்கும். புரியுதா? சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? அவங்க பையன் இந்த தப்பு பண்ணி தான் நீ கவனிந்திருப்பீங்களா மேடம்? வேற எங்கேயோ பண்ணிட்டு இருந்தான் அவங்க பையன். இதே வயசுல இதே மாதிரி லேடிஸ் கிட்ட இருந்தானா இந்த நீ கவனிந்திருப்பியா? பாத்துக்கணும். சிவாஜி, சிவாஜி. அவங்க அம்மா இருந்தா இப்ப எங்களை என்ன கேக்குறாங்க? அவங்க அம்மா இருந்தா விட்டுருக்க மாட்டா, நீங்க எல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்களே. அப்படிதான் எங்களை ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க. பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெத்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல உங்களுக்கு, அவங்கள பாத்துட்டு இருங்க. இந்த பையன் எதுக்கு உங்களுக்கு? ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. பாரு, நான் வந்து நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லல. ஆனா நீ பண்ணறது விஷயம் அவங்களுக்கு அவமானம். சரி, இனிமே நீங்க என்னமா பண்ண? நான் அவங்க குடும்பமா அவங்க பேசுவாங்க, அம்மாவும் பையனும் பேசுவாங்க. நீங்க என்னமா பண்ண போறீங்க? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இனிமே அந்த பையனோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஓகே? நீங்க உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி. உங்களுக்கு மனசு வரல? மனசு வரல. அந்த மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவன் இன்னும் திருந்தலமாமா. உங்களுக்கு நேர்ல பார்த்தா தான் எனக்கு தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம்ல, இப்படி அசிங்கப்படுத்தியோம். இப்ப ஒண்ணா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓ, நீ அப்படி வரியா? அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. என் பையனுக்கு மாத்திரை போட்டு வச்சுட்டு இவனை பக்கத்துல படுக்க வச்சிடறான். அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. உண்மைதான். என்ன மாதிரி சொல்லிக்கிறாங்க பாருங்க. போன 2 பேரும் ஒண்ணா இருப்ப மடி மேல படுக்க வச்சிருந்தவனா? உண்மைதான் சொல்லு. அவங்க இல்லவே இல்லை 6 மாசமா. அளவெல்லாம் பேசினா அப்படிதான் கால் தூக்கி மூஞ்சி மேல வைப்பான். எப்படி உங்ககிட்ட நான் பேசுறேன். நீ கம்னரு இரு. ஏய், நான் கேள வந்தேன். கம்னரு கட. காம்ப்ளெக்ஸ் முன்னால காம்ப்ளெக்ஸ் முன்னாங்களா? இல்லையே. ஆண்டனியும் அன்னைக்கு சண்டை போட தான் மூணாங்க. நீ யாரு? நீ மடியில அவன் பார்த்து தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. எதுக்கு தொடர்புல இருக்கீங்க? நாங்க மேடம் தொடர்புல இருக்கோம். அப்படியே உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருந்தாங்க. அவங்க பொண்ணு போன் போடுது, என்ன அதுன்னு கேட்க வந்தாங்க. போனுக்கு போனா அங்க போனோம். எதுக்கு உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருக்கணும்?
என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம், அவனுக்கு ஒன்றும் 18 வயசு இல்ல. அப்ப 20 வயசுனா ஓகே உங்களுக்கு. அதான் 45 வயசு சொல்லிட்டல எனக்கு, அதான் ஊரெல்லாம் சொல்லணும் வரிய. நீங்க எல்லாம் குமரி, நான் கேள்விதான் விடு. நாங்களே கேள்விதான். அதுதான் கேள்விதான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரதில்ல மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? பெரிய மனுஷன் மாதிரி பேசினாரு. துணிலாம் கைட்டு போட்டு கடையில வந்து நிக்கிறாரு. ஆமா வேற என்ன? துணிலாம் கைட்டு போட்டு கடையில நின்னு வா என் கூட வந்து படுன்றாப்ப. இத பாருப்பா, நான் உனக்கு அம்மா வயசுல இருக்கேன். இது மனசுல ஏதாவது தப்பான எண்ணம் இருந்தா இப்பவே தூக்கி போட்டுடு. சொல்லுப்பா. பேச மாட்டேன் மேடம். அவன்கிட்ட சொல்லுமா, அவன்கிட்ட பேச மாட்டேன். உன்கிட்ட வேற என்ன மேடம் சொல்ல சொல்றீங்க? எந்த தொடர்புல எந்த தொடர்பு வேணாடா, இதோட விட்டுருனா அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும்.